லாஸ்ட் வீக் வந்து என்ன லாஸ்ட் கிளாஸ் அண்ட் லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம்னா டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில் 3 விதமான விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு கடைசியாக மார்ஜினுக்கு போயிட்டு இருக்கோம். ரைட். ஸோ டிஸ்பிளேல இன்லைனு பிளாக், இன்லைன் பிளாக் அப்படின்னு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுலேயே இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அது ரொம்ப முக்கியம், அதை நான் மறந்துட்டேன். ஓகேவா? டிஸ்பிளேல ஓகே, எனக்கு இது வந்து ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட், கரெக்டு தானே? இது பிளாக் லெவல் எலமெண்டா இன்லைன் எலமெண்டா? இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன் பிளாக் லெவல். நம்ம தான் என்ன செஞ்சிருக்கோம்னா இதனுடைய வித்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சம்திங் அரௌண்ட் 50% அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ எனக்கு இந்த பிளாக் லெவல் எலமெண்ட்டை இன்லைனா மாற்றணும்னா இன்லைன் யூஸ் பண்ணிப்பேன், இன்லைன் பிளாக்காக மாற்றுறதா இருந்தால் இன்லைன் பிளாக்னு யூஸ் பண்ணிப்பேன். ஓகேவா? எனக்கு இது தேவையே கிடையாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இந்த எலமெண்ட் இருக்கு. ஓகே, டிஸ்பிளே பிளாக் இன்லைன். ஓகே, இன்லைன்னா இப்படி. ஸோ இதுலேயே ஒரு விஷயம் இருக்கும், என்ன அப்படின்னா டிஸ்பிளே நன் அப்படின்னு சொல்லிட்டு. நன் கொடுத்தா என்ன ஆயிடுது? டிஸ்பிளே உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுதோ அது இல்லாமல் போயிடும். புரியுதுங்களா? டிஸ்பிளே நன் அப்படின்றது எந்த எலமெண்டா இருந்தாலும் அதை தூக்கிடும், மறைச்சிடும். ஓகேங்களா? நன் அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்றது அர்த்தம். புரியுதுங்களா? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம், ஸ்ட்ரிங்குக்கு இந்த மாதிரி வேல்யூ கொடுக்கணும், நம்பருக்கு இந்த மாதிரி வேல்யூ கொடுக்கணும். ஞாபகம் வருதா? எஸ் அண்ணா. ஓகே, இதை வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இதை சொல்றேன். ஓகே, ஏற்கனவே இது இருக்கிறது எல்லாத்தையுமே நன்னு கொடுத்தா இப்ப என்னவா மாறும்னா எதுவுமே இருக்காது, டிஸ்பிளே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அதனுடைய மீனிங். ஓகேவா? எனக்கு நீங்க ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க, எனக்கு அது இருக்கக்கூடாது அப்படின்றது. இது எந்த மாதிரியான சினாரியோல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் சொல்றேன், இப்பவே சொல்றேன். கான்டாக்ட் ஃபார்ம் இருக்கா? இதையுமே நான் டெலீட் பண்ணிடுறேன், வெறும் div மட்டும் இருக்கு. ஓகே, style.css style.cssல எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இப்போ இதை எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? h1 contact us. இப்படி நமக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு. ஓகேவா? இது ஜஸ்ட் அஷ்யூம் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல நம்ம டேட்டா இங்க கொடுக்குறோம். என்னுடைய ஃபர்ஸ்ட் நேம், என்னுடைய இமெயில். ஓகேவா? டெஸ்ட் சம்திங், ஒரு மெயில், இங்க என்னுடைய மெசேஜ் ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதை நீங்க கொடுத்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஃபார்ம் போயிட்டு இன்னொரு ஃபார்ம்ல வந்துட்டு தேங்க்யூ ஃபார் சென்டிங் அ மெசேஜ், ஒன் ஆஃப் அவர் அட்மின் வந்து வில் கானெக்ட் வித் யூ சூன் அப்படின்ற மாதிரி ஒரு அக்னாலேஜ்மெண்ட் நமக்கு வரும். புரியுதுங்களா? அதாவது என்னன்னா, முதல்ல இந்த ஃபார்ம் தான் இருக்கும். ஓகே, நீங்க இந்த சக்சஸ் இந்த சென்ட் மெசேஜ் கொடுக்கும்போது இந்த ஃபார்ம் வந்து ஹைட் ஆயிடும் அப்படின்னா இதனுடைய கம்ப்ளீட் டிஸ்பிளேவை நன் ஆக்கிடுவாங்க. நன்னுனா எனக்கு இப்போ இது தெரிய தேவையில்லை, இன்னொரு விஷயம் தெரியணும் அப்படின்றது. அதை வந்து இன்னொன்று எப்படின்னா, ஆல்ரெடி அந்த ஃபார்மையுமே போட்டு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஃபார்மும் இந்த இடத்துல இருக்கும், ஆனால் இனிஷியலாக அதனுடைய டிஸ்பிளேவை நன்னு வச்சுருந்துருப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கும். பேராகிராஃப் டேக்ல தேங்க்யூ connect with you or contact with you
ஸோ இப்படின்னு இருக்கும். ஓகேவா? இந்த மெசேஜை எடுத்த உடனே இந்த மாதிரியே காமிச்சிருக்க மாட்டாங்க. எதுக்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கொடுத்தாதான் ஓகேவா. மேபி அவன் வந்து சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு அந்த சைட்டை வந்து என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு கூட வந்திருக்கான். ஓகேவா? அவனுக்கு எடுத்தவன தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் யுவர் டீடைல்ஸ்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. யாருக்கு நம்ம இதை காட்டணும் அப்படின்னா இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறான் தெரியுமா. ஒன்ஸ் இந்த சக்சஸ்ஃபுல் என்ன சொல்றது சப்மிஷன் ஆஃப் எல்லா டீட்டெயிலும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இதை காட்டணும். அப்ப இதை நம்ம என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா இதை நம்ம அதுல ரெடி பண்ணி வச்சிருக்கணும். இதனுடைய ஸ்டைல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா கிளாஸ் தேங்க்ஸ் மெசேஜ் அப்படின்னு ஒரு கிளாஸ் ஒன்று எழுதிக்கிறேன். தேங்க்ஸ் மெசேஜ்னா கிளாஸ் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது, ரெலவெண்டா எழுதுறோம் அவ்வளவுதான். தேங்க்ஸ் மெசேஜில் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா டிஸ்பிளே நன்னு அப்படின்னு எழுதுறேன். டிஸ்பிளே நன்னு அப்படின்னா இனிஷியலா அது தெரியவே தெரியாது. ஆனா அது எப்பனா அது தெரியும் அப்படின்னா அது ஜாவாஸ்கிரிப்ட் வரும்போது உங்களுக்கு புரிஞ்சுது. இந்த டேட்டாவை கொடுத்ததுக்கு அப்புறம் இதை நீங்க கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபார்ம் இருக்குல்ல, இந்த ஃபார்ம் டிஸ்பிளே நன்னா மாறிடும். இந்த ஃபார்ம் என்னவா மாறிடும் அப்படின்னா பிளாக்கா மாறிடும். பிளாக்னா வரட்டும், நன்னுக்கு ஆப்போசிட். ஓகே, பிளாக்னா தெரியட்டும் அப்படின்றதான் அதனுடைய மீனிங். இது ரியல் டைமாவே செய்யணும் அப்படின்னா சென்ட் அப்படின்னு நான் இப்ப கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கோ, இந்த ஃபார்முக்குன்னு ஒரு கிளாஸ் கான்டாக்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ். இது டிஸ்பிளே நன்னா மாறிடும். இப்ப பாருங்க, இதை நீங்க அஸ்யூம் பண்ணிக்கோங்க. டேட்டா எல்லாமே கொடுத்துட்டோம்பா, கொடுத்துட்டு நான் இங்க சென்ட் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. டிஸ்பிளே கான்டாக்ட் குள்ளதான் இதையும் வச்சிருக்குமா. இந்த டிவ்வுக்கு வெளியே போகணும், இல்லைன்னா எல்லாமே இதாகிடும். இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? இது ஜாவாஸ்கிரிப்ட் வரும்போது தெரியும். டிஸ்பிளே நன் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது இப்போதைக்கு தெரியக்கூடாது, இன் ஃபியூச்சர்ல தெரியணும் அப்படின்னும் போது என்ன செய்வாங்கன்னா அதை எழுதிட்டு டிஸ்பிளே நன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருவாங்க. ஓகேவா? திரும்ப அதை வர வைக்கணும் அப்படின்றதுக்கு டிஸ்பிளே பிளாக் அப்படின்றத கொடுப்பாங்க. புரியுதா புரியலையா? இது நன் டிஸ்பிளே நன் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க ஏதாவது ஒரு பேரண்ட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டா ஹைட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? அதனுடைய எலமெண்ட்ஸ் என்ன ஏதுன்னு கூட காட்டவே காட்டாது. இப்போ அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்படி நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு கான்டாக்ட் இருக்கா பாருங்க, டிஸ்பிளே நன். இந்த டிஸ்பிளே நன்னை தூக்கிட்டு டிஸ்பிளே பிளாக்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா வந்து புரியுதுங்களா? இனிஷியலா இதனுடைய இப்போ வந்து சென்ட் மெசேஜ்னு கொடுத்தா இது வந்து வரும் அப்படின்றது இது இப்போ பண்ண முடியாது இல்லைன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வரும்போது தான் பண்ண முடியுமாண்ணா? கரெக்ட். ஓகே, பட் ஆனா தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, புரியல. இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்காக இது சொல்றீங்க, பட் அது வரும்போது இன்னும் கிளியரா புரியலண்ணா. ஓகே, இதனுடைய வேலை என்ன அப்படின்னா நீங்க எந்த எலமெண்ட் வேணாலும் எழுதி வச்சுக்கலாம். எனக்கு இப்போதைக்கு அதனுடைய தேவை கிடையாது. எப்ப வேணும்னா ஒரு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸ் வேணும் அப்படின்னும் போது இந்த டிஸ்பிளே இன்லைன் பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்ப ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங் எழுதுனா அது உங்களுக்கு சுத்தமாவே ஐடியாவே இருக்காது, அதனால அது தேவை கிடையாது. ஓகேவா? இப்ப அது தேவையே கிடையாது, அவ்வளவுதான். டிஸ்பிளே நன்னு ஒண்ணு இருக்குப்பா. ஓகேவா? அது என்ன செய்யும்னா எலமெண்ட்டை ஹைட் பண்ணி வச்சிடும். ஓகேவா? அது திரும்ப வர வைக்கிறதுக்கு டிஸ்பிளே பிளாக் அப்படின்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணும். ஓகே, யாருக்கா டவுட் இருக்கா? அதுல மார்ஜின் போயிடும். ஓகே, டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட். இப்போ மார்ஜின் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இதுல div class container. ஓகே, இப்போ இதுல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஒரு பிரம்மாடெக் அப்படின்னு ஒரு விஷயத்த ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பாடி டேகுக்கு பாடி செலக்டா இருக்கு. நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணிக்கிறேன்.
எல்லோ கிரீன் அப்படின்னு செட்டப். ஓகே, செட்டப் பண்ணும்போது இந்த விஷயம் பாருங்க, எனக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. மேலே கொஞ்சம் கேப் இருக்கு, லெஃப்ட் சைடு கொஞ்சம் கேப் இருக்கு. அதாவது டாப்ல கொஞ்சம் இது இருக்கு, லெஃப்ட்ல கொஞ்சம் கேப் இருக்கு. கரெக்டா? இது ஏன் எதுக்கு அப்படின்றத கொஞ்சம் பார்த்துருவோம். எனக்கு அந்த கேப்பே தேவையில்லை, இந்த பாடி எலமெண்ட்டுக்கு கேப்பே தேவையில்லை அப்படின்னா மார்ஜின் 0. மார்ஜின் 0னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இது எதுக்காக காட்டுறேன் அப்படின்னா, எல்லா எலமெண்ட்டுமே எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் மேலே கொஞ்சம் கேப்பு, இந்தாண்ட சைடு கொஞ்சம் கேப்பு அப்படி கொடுத்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அதுதான் டிஃபால்ட் HTML-ஓட பிஹேவியர். நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, எனது ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதுக்கு மார்ஜின் 0 அப்படின்னு கொடுக்கணும். மார்ஜின் 0 அப்படின்னா என்னன்னா, டாப்பு. நேற்று நீங்க கேட்டிருந்தீங்களே, யாரோ கேட்டாங்க. ஆனா இந்த பொசிஷனுக்கு மட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி எழுத முடியுமா? மார்ஜின் லெஃப்ட், ரைட்டு, டாப்பு, பாட்டம், இந்த மாதிரி 4 இருக்குல்ல, இதை 4த்தையும் சேர்த்து கொடுக்குற ஒரு கமெண்ட் தான் மார்ஜின். அப்படி கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, 4 பக்கமும் அது 0 அப்படின்ற மாதிரி அதை அஸ்யூம் பண்ணிக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம அதை பார்க்க போறது கிடையாது. இந்த பேக்ரவுண்ட் ஒன்று செட் பண்ணிட்டு, ஓகேவா, ஒரு பேனர் மாதிரி ஒன்று ரெடி பண்ண போறோம். என்னன்னா, ஹைட் ஒன்று செட் பண்ணிக்கிறேன், ஒரு 100 பிக்சல். இதை வச்சு சொன்னாதான் உங்களுக்கு சரி. இந்த கண்டெய்னருக்கு பேக்ரவுண்ட் எழுதிட்டு ஹைட் 100 பிக்சல். 100 அப்படின்னும் போது இங்க பாருங்க, உங்களுக்கு இப்ப டிஃபரன்ஸ் தெரியும். இங்க கொஞ்சம் கேப் இருக்கும், இந்த சைடு கேப் இருக்கும், அதை விட்டுடுங்க. இப்ப 100 பிக்சல் அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து நிற்கும். ஓகே, எனக்கு இந்த உள்ளார இருக்கிற கண்டென்ட்டை கொஞ்சம் மூவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உள்ளார இருக்கிற கண்டென்ட். ஓகேவா? இன்னும் நல்லா புரியும் அப்படின்னா இதுக்கு ஒரு பார்டர் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். 1px solid red. சாலிட் ரெட். ஓகே, பேடிங் அப்படின்றது பார்டருக்குள்ளார இருக்கிற கண்டென்ட்டை மூவ் பண்றது. பார்டர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகேவா? பேடிங் அப்படின்றது இன்லைன் எலமெண்ட்டை சேஞ்ச் பண்றது, கண்டென்ட்டை சேஞ்ச் பண்றது. ஓகேவா? மார்ஜின்றது பார்டருக்கு வெளியே இருக்கிறத மூவ் பண்றது. இப்ப பாருங்க, இப்ப இந்த இதுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, பேடிங் பேடிங் லெஃப்ட்னு கொடுத்தா வருதுங்களா? அடுத்து பேடிங் டாப் கொடுத்து உங்களுக்கு எங்க மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்றும் கிடையாது, ஒரு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எழுதுறேன். ஓகேவா? கிளாஸ் நேம்ல டவுட் இதுக்கு மேலே கேட்காதீங்க, அது என்ன வேணாலும் எழுதிக்கலாம். அது இப்போதைக்கு நான் கண்டெய்னர்னு எழுதிருக்கேன். அதில் நான் h1ன்னு ஒரு டேக் எழுதியிருக்கேன். ஓகேவா? இந்த கண்டெய்னருக்கு நான் டிசைன் பண்ணுறேன். என்ன டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஹைட்டுன்னு ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு பார்டர் வந்து செட் பண்ணுறேன். எதுக்காக பார்டர் நான் வைக்கிறேன் அப்படின்னா, பேடிங் அப்படின்றது பார்டருக்குள்ளார விஷயத்த பண்ணுறது. பார்டருக்கு உள்ளார தானே இந்த எலிமெண்ட் இருக்கு, இது மூவ் பண்ணும். மார்ஜின் அப்படின்றது பார்டருக்கு வெளியே இருக்கிற விஷயத்த மூவ் பண்றது. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த கம்பெனியோட லோகோ வந்து நேம் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி இருந்தா நல்லா இருக்கும், அதே மாதிரி சென்டரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகுது. அதுக்கு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, பேடிங் லெஃப்ட் எந்த சைட்ல இருந்து மூவ் பண்ணும்? பேடிங் லெஃப்ட்ல இருந்து ஒரு 10px மூவ் பண்ணிட்டு. புரியுதா இது மூவ் பண்றது? எஸ் அண்ணா. ஓகே, பேடிங் டாப் ஒரு 10px. ஓகேங்களா? இதை பண்ணிட்டு இதனுடைய ஃபாண்ட் ஃபேமிலி உங்களுக்கு என்னென்னன்னா, அந்த ஃபாண்ட். அண்ணா ஒரு டவுட்ண்ணா, இதுல பேடிங் ரைட்டு பாட்டம் அந்த மாதிரி எதனா போட்டிருக்கா? வாய்ஸ் கேட்கல. பேடிங் ரைட்டு பாட்டம் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு கேக்குறேண்ணா. எக்கா கேக்குதா? அண்ணா கேக்குதாண்ணா? இப்போ பேடிங் ரைட்டு பாட் பிரதீப் இப்ப அதான்டா அண்ணா போட்டாங்க. அதான் ப்ரோ, பேடிங் லெஃப்ட் டாப் போட்டிருக்காது. சோ பேடிங் ரைட் பாட்டம் இருக்கான்னு கேக்குறேன்.
ஆமா ஆமா இருக்குதுன்னா பேடிங் ரைட் இருக்கு, ஆனா நமக்கு எந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணணும், இங்க இருந்து தான் மூவ் பண்ணணும். கரெக்டா? இந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணணும் அப்படின்னும் போது பேடிங் லெஃப்ட் தான் யூஸ் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு டேட்டா இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ரைட்ல இருந்து நான் இந்த சைடு மூவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? எனக்கு எப்பயுமே லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து தான் வரப்போகுது. என்னுடைய எலமெண்ட் எல்லாமே லெஃப்ட் சைட்ல இருந்து தான் வரப்போகுது. ரைட்டும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆனா அதை இப்போ யூஸ் பண்ண மாட்டோம். பொசிஷன் சொல்லிட்டு ஒன்று வரும். அந்த எலமெண்ட்னா வரும்போது நீங்க பேடிங் லெஃப்ட் ரைட்டு எல்லாமே யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போதைக்கு நம்மளுடைய டிஃபால்ட்டா HTML கிரியேட் பண்ண எங்க ஸ்டார்ட் ஆகுது? லெஃப்ட் சைட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நீ எங்க இருந்து மூவ் பண்ணுவேன்னா லெஃப்ட் சைட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணுவேன். அப்படின்னா மேக்ஸிமம் இனிஷியல் டேஸ்ல வந்துட்டு பேடிங் லெஃப்ட், மார்ஜின் லெஃப்ட் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே, இப்போ ஃபாண்ட் ஃபேமிலி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேற என்ன யூஸ் பண்ணலாம்? ஓகே, இது வரைக்கும் இந்த 3 ப்ராப்பர்ட்டி வந்து இந்த H1க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் ஒரு கிளாஸ் நேம் எழுதி வச்சுக்கிறேன். லோகோ அப்படின்னு போட்டு லோகோ. சரி, ஓகே, இப்போ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா என்னுடைய வெப்சைட்ல என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸை எழுத போறேன். ஓகேவா? என்ன அப்படின்னா ஹோம் சர்வீசஸ், அபோட்டஸ், கான்டாக்டஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்க போறோம்ல அது. ஓகேவா? அதுக்கு இப்ப லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ்க்கு HTML ல நமக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? லிஸ்ட் இருக்குண்ணா நம்ம கிட்ட. ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட் ரெண்டு. ஓகே, UL போட்டு LI ல ஹோம், about us, products, services, கான்டாக்ட் அஸ்னா கடைசியா போலாம் FAQ கான்டாக்ட். ஓகே, இப்பதான் உங்களுக்கான வேலை வருது. என்ன அப்படின்னா இந்த ஹோம், அபோட்டஸ் இது எல்லாமே தனித்தனியா இருக்கு. ஓகேவா? எனக்கு ஒரே லைன்ல வரணும். என்ன பண்ணலாம்? டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக். டிஸ்ப்ளே இன்லைன். எதுக்கு கொடுக்கலாம்? பேரண்ட் டைப் மேல டிவ்ல கொடுக்கலாம். ULK கொடுக்கலாமா? சரி, ஓகே. ப்ரோ ULக்கு கொடுத்தா கரெக்ட்டா இருக்குங்க. UL கொடுக்கலாம்ல. டிவ்க்குள்ள கொடுக்கலாமாண்ணா? டிவ்க்குள்ளனா இல்ல, இந்த எல்லை எலிமெண்ட் நமக்கு வந்து பிளாக்ல இருக்கு. ஓகேவா? நம்ம இதை தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா எல்லா எல்லையுமே ஓகேவா டிஸ்ப்ளே இப்போதைக்கு இன்லைன் வச்சுக்கோங்க. இன்லைன் அப்படின்னு கொடுக்கணும். டிஸ்ப்ளே இன்லைன். ஆனா இது மட்டும் தான் போச்சு. நீங்க இன்லைன் யூஸ் பண்ணாலே இந்த டாட் எல்லாம் போயிடும். ஓகேங்களா? நீங்க அதை பார்ப்பீங்க. இப்ப இதுக்கு ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஐட்டம்ஸ், ஐட்டம்னே வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு கிளாஸ். டைரக்டா போயிட்டு இந்த எலிமெண்ட்டுக்கு டிஸ்ப்ளே, நீங்க யாருமே பிளாக் கிடையாது, இப்போதைக்கு இன்லைன் வச்சுப்போம். சரி, ஓகே, இன்லைன் பிளாக்னே வச்சுப்போம். ஏன்னா ஹைட் அண்ட் விட்த் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் இதை கொடுக்கும்போது என்ன ஆகுது? எனக்கு ஒரே இதுல லைன்ல வந்துடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் எனக்கு இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையுமே வந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா டிசைன் கொடுக்க போறேன். ஓகேவா? டிசைன் கொடுக்க போறேன். அதை நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹேண்ட் வர மாதிரி இருக்கும். இந்த சைட்டே போகும். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட் சிம்பிள் வரும், பாயிண்டர் மாதிரி. ஓகேங்களா? இதை எப்படி வர வைக்கலாம்? ahref கர்சர் பாயிண்டர். கர்சர் ரைட்.
அந்த மாதிரி பண்ணா பிடிக்கிறது. ஓகே, ahref வந்து யூஸ் பண்ணலாம். எந்த இடத்துல யூஸ் சாரி பண்ணலாம்? குருஜி. இந்த இடத்துல இப்படி யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணா வந்துருமா அப்படின்னா வரணும். வந்துடுச்சு. ஹேண்ட் சிம்பிள் வந்துடுச்சு. ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் இப்போ போட்டுருக்கோம். ரெஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்டுக்கு இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் எல்லைக்குள்ளார தாராளமாக கொடுக்கலாம். ஓகே, இந்த விஷயமும் நடந்துச்சு. எனக்கு இங்க கீழே ஒரு அண்டர்லைன் வருது. எனக்கு இந்த அண்டர்லைன் தேவை கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்? டெஸ்ட் டெக்கரேஷன் நான் ஸ்டைல் டைப் நான் கொடுக்கலாம். ஸ்டைல் டைப் வந்து எந்த எலிமெண்ட் கொடுக்கணும்? நீங்க இதோட பேரண்ட் கொடுப்பீங்களா இல்ல டைரக்டா அந்த எலிமெண்ட் கொடுப்பீங்களா? பேரண்ட் எல்லாத்துக்கும் தான் இருக்கு. பேரண்ட் கொடுத்துருங்க. ஐட்டம்ஸ் ஒன்னு கிரியேட் பண்ணலாம், அதுலயே கொடுக்கலாம்ல. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு பேரண்டோட எலிமெண்ட்டுக்கு ஒர்க் ஆகல. இந்த எல்லை இதுக்கு ப்ரோ ஐட்டம்னு ஒன்னு கிரியேட் பண்ணோம்ல, அதுக்கு கொடுக்க முடியும். கொடுத்துட்டு இருக்கேன், அதுமே ஒர்க் ஆகல. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா அந்தந்த எலமெண்ட்டுக்கு டைரக்டா எழுதணும். ஓகேவா? நீங்க இப்ப டிவிஷன் அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்க காமனா எழுதலாம். எனக்கு இந்த எல்லை வந்து இன்லைனா வரணும் அப்படின்னா எல்லைக்கு தான் எழுதணும். அப்ப ahref ஓட டேக் தான் இந்த அண்டர்ஸ்கோர் அண்டர்லைன். அப்படின்னா எனக்கு வேணாம் அப்படின்னா யாருக்கு எழுதணும் அப்படின்னா ahref கிளாஸ் எழுதணும். புரியுதுங்களா? கிளாஸ் வந்து மெனு அப்படின்னு ஒன்று வைக்கிறேன். ahref ஓட விஷயம் தாங்க அது. அண்டர்லைன் வர்றதுன்றது ahref ஓடது. ஸோ அதுக்கிட்ட நம்ம போய் சொல்ல போறோம். ஓகேவா? பேரண்ட் கிட்ட தேவை. பேரண்ட்டுக்குன்னு ஒரு சில விஷயம் வரும், அது நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது தெரியும். ஸோ நம்ம இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறோம் அப்படின்னா மெனுக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னு போறோம். கேட்டுருமா? கேட்டுதான் ஆகணும். முடிஞ்சு போச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா டிசைன் பண்ணிக்கலாம். இந்த ahref இந்த மெனு இருக்குல்ல, இந்த வேர்டுக்கு வந்து நம்ம டிசைன் பண்ண போறோம். என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ், ஓகே. நெக்ஸ்ட் ஃபாண்ட் வெயிட், ஓகே. கலர், நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா இந்த பேடிங் லெஃப்ட் யூஸ் பண்ணா இத பாருங்க, இந்த எலமெண்ட்டுக்கு இந்த இ பக்கம் தான் லெஃப்ட், இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த எஸ் பக்கம் தான் லெஃப்ட், சர்வீசஸ்க்கு. இப்போ நான் பேடிங் லெஃப்ட் மொத்தமாவே யூஸ் பண்ணி பார்க்கறேன் என்ன வருதுன்னு பார்ப்போம். பேடிங் லெஃப்ட் ஒன்று யூஸ் பண்ணால் எப்படின்னா எல்லாத்துக்கும் வருது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஹோம் இருக்குது, அபோட்டஸ் இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது, சர்வீசஸ் எல்லாமே இருக்குது. ஹோம்க்கு லெஃப்ட் எது இருக்குது? எம்டி இது. ஓகேங்களா? அபோட்டுக்கு லெஃப்டில் என்ன இருக்குது? ஹோம். அப்படின்னா நீங்கள் எத்தனை பிக்சல் கொடுக்குறீங்களோ அத்தனை பிக்சல் இந்த இடத்துல கேப் விடும். ஓகேங்களா? அந்தந்த இடத்துக்கு கேப் விடும். ஏன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுமே அது லெஃப்டில் தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். புரியுதுங்களா? பேடிங் லெஃப்ட் கொடுத்தா அந்த இடத்துக்குள்ளாரையோ நமக்கு கேப் வரும். வந்துச்சா இல்லையா? இப்போ மார்ஜின் லெஃப்ட் கொடுத்து போகும். மார்ஜின் லெஃப்ட் இதுக்கு கொடுக்க தேவை. இது மட்டும் கொடுத்தாலே போகும். இன்னைக்கு இது புரியலனாலும் பரவாயில்ல, நாளைக்கு இதே விஷயத்த திரும்ப பார்ப்போம். எப்படி இந்த மெனு பாரை செட் பண்றது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் புரியுதா? ஒண்ணுமே இல்லை. இதை நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. ஓகேங்களா? சும்மாவே பாருங்க. ஒரு டிவ் ஒன்று வச்சாச்சு. ஓகேவா? அந்த டிவ்வுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று செட் பண்ணுங்க. ஹைட் ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேவா? டிவ்வுக்குள்ளார h1, ஓகேவா, ஹெட்டிங் டேக் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த ஹெட்டிங் டேக்குக்கு
நம்ம பேடிங் லெஃப்ட் பாட்டம் கொடுத்து இந்த இடத்துல வர வச்சாச்சு. ஒன்று முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்னுடைய சைட்டுக்கு தேவையான சர்வீசஸ் லிஸ்ட்டை வந்து எடுக்கிறேன். ஓகேவா? லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ்க்கு வந்து நீங்கள் எதுக்கு போகலாம் அப்படின்னா ULLIக்கு ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகேவா? அதை தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். பண்ணும்போது எனக்கு என்ன வருது அப்படின்னா 1 by 1 வருது. எனக்கு 1 by 1 வரக்கூடாது, ஒரே லைனில் வரணும். அது மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு அச்சீவ்மெண்ட். அப்படின்னு பார்த்தா இது ஒரே லைனில் வரணும் அப்படின்னா இதனுடைய பேரண்ட் டேக்கு சொன்னால் அது புரியாது. ஏன்னா எல்லையுமே பிளாக் லெவல் எலமெண்ட் தான். எல்லையுமே பிளாக் லெவல் எலமெண்ட் தான். அதுக்கிட்ட போய் எல்லை கிட்ட நம்ம சொல்லுவோம் நீங்கள் எல்லாமே இன்லைன் பிளாக்காக மாறிடுங்க. எதுக்காக? அப்பதான் நமக்கு வந்து ஹைட் அண்ட் வித் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால டிஸ்பிளே இன்லைன் பிளாக்னு ஒவ்வொரு எல்லைக்கும் எழுதுறோம். அதை எழுதுறது தான் ஒரு காமன் கிளாஸ் ஒன்று போட்டு எழுதுறோம். எனக்கு ஹேண்ட் ஓவர்ஸ் அந்த கர்சர் பாயிண்டர் மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா எல்லைக்குள்ளார AHRF டேக் யூஸ் பண்றோம். இது வரைக்கும் தெரிஞ்சா போதும், பேடிங் லெஃப்ட் கொடுத்தது தெரிய தேவை.